யோசித்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த பெப்பர்ஸ் டிவியின் இனிய வணக்கங்கள். உங்களுடைய மேலான ஓட்டுகள் இருக்கிறது. நடுவர் அவர்களே, என்னப்பா பேசிட்டு அரசியல் மீட்டிங் பேசுறது நேத்து, இது பட்டிமன்றம். அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவியின் டகுல்.com தானப்பா. ஓகே, பெப்பர்ஸ் டிவியின் டகுல்.com நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை அனைவரும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த டகுல்.com நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிரிக்க வைக்கிறோம், உங்களை அதே சமயத்தில் சிந்திக்க வைக்கிறோம். ஏன்டா சிரிச்சோம்னு நினைக்கிறதுக்கா? அதுக்கு இல்லை, காமெடி ப்ரோக்ராம் பார்த்து சிரிக்கிறீங்க, ப்ளஸ் நல்ல பல விஷயங்களை தந்துக்கிட்டோம். அருமை நடுவர். இப்போ பட்டிமன்றத்து மூலமாக என்ன தர முடியும்? அவங்களுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தையே அதே போல் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கணும். அந்த வகையில் மனுஷன் பார்த்துக்க, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கஷ்டப்படுறாயா? நீ கஷ்டப்பட்ட, சட்டை சின்னதாக வாங்கிட்டான்னு கஷ்டப்படுறான், இவன் கஷ்டப்படுறான், சாப்பாடு வேகலைன்னு கஷ்டப்படுறான், இவங்க கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கார் திட்டுறான்னு கஷ்டப்படுறாங்க, இவருக்கு ஃபிகரே அமையலன்னு கஷ்டப்படுறாங்க, ஒரு சிலர் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, இப்படி எல்லாத்தையுமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் சிலர் நீங்கள் தெரியுங்களா, அந்த லாஸ்ட் பாயிண்ட் அது உங்களுக்கு தான் நடுவர். கொஞ்ச நேரம் மூடி, ஐ மீன் சைலண்டாக இருக்கியா? சரி நடுவர், தேங்க்யூ வெரி மச். அதாவது பார்த்துங்க, எதுக்காக அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும். மனிதன் அதிகம் கஷ்டப்படுவது எதற்கு? நடமாடு மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும். தேவையில்லை, விட்டுரு, வேணானா விட்டுரு, சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. அப்போ மனிதன் அதிகம் எதற்காக கஷ்டப்படுகிறான்? வாழ்க்கைக்கா வழுக்கைக்கா? இந்த ஒரு அழகான, ஏன்னா எதுக்காக நாங்கள் புள்ளி விவரம் எடுத்தால் மக்கள் கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்படுறது எதுக்காக புள்ளி விவரம், இதுக்கு ஒரு 45 அதுக்கு ஒரு 50 வந்து, ஆனால் நம்ம சரியா எடை போட்டு மக்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காக இதை எடுத்திருக்கோம். மனிதன் அதிகமாக எதற்கு கஷ்டப்படுகிறான்? வாழ்க்கைக்கா வழுக்கைக்கா? இப்போ வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதுக்கு வழக்கம் போல தான் என்ன பேசினாலும் எல்லாரும் சிரிக்கிறாங்க, நகைச்சுவையாக இருக்குது, காமெடியாக இருக்குன்ற ஒரு கெட்ட எண்ணத்தோட ரொம்ப அழகாக அந்த அணியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய கோதண்டம் அவர்களுக்கு வழக்கமான அந்த ஆறாவாரத்தோட என்ன அருமை நடுவர் ரொம்ப அழகாக பேசுவார், பாடுவார், கவிதை சொல்லுவார், கண்டதையும் பேசுவார். அந்த அணிக்கு நான் இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று உறுதுணையாக இருக்க வந்திருப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு மனுஷன் 5.7 இருந்தாலே நார்மல், இவன் வந்து அப்நார்மல்னு சொல்லலாம். 6.3 இருக்கார். இவர் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவார், மிமிக்ரி பண்ணுவார், நடிப்பார். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்மளுடைய சஞ்சய் அவர்கள் மாதிரி உட்காந்துருக்காரு. யோ, மனுஷன் கஷ்டப்படுறது வாழ்க்கைக்கு இல்லையா? என்ன திட்டுற மாதிரி இல்லை, வழுக்கைக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த அணியை தலைமை தாங்க உட்காந்துருக்காரு நம்மளுடைய ஆனந்த் அவர்கள். 2 புருவமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் அவருக்கு. பட் அதுக்கு உண்டான பருவமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் இங்கே பிறக்க வேண்டிய ஆளே இல்லை, சைனாவில் பிறக்க வேண்டிய ஆள். ஏன்னா அவங்க அங்கே தான் புருவம் அப்படி இருக்கும். நான் தான் கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி அப்படியா? அந்த அணியை தலைமை தாங்க ஆனந்த் அவர்கள். அந்த ஆனந்திற்கு உறுதுணையாக வந்திருப்பவர் பார்த்தீங்கன்னா, கம்முன்னு உட்காந்துருந்தாலும் கும்முன்னு இருக்கிற ஒரு அம்மணி. அவங்க பேர் வந்து மித்ரா. இவங்க வந்து நாதஸ்வரம் சீரியலில் நடிச்சிருக்காங்க, நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. இப்போ இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, கூட சேர்ந்து இயக்கியிருக்காங்க. ரொம்ப நேரம் நான் பேச விரும்பலப்பா நீ. ஆமாம், ஏன்னா எனக்கு பேசுவது பிடிக்காது, அதிகமாக பேசுவது பிடிக்காது. ஒரு அணியில் உட்காந்துருக்கலாம். மற்றவர்களை பேச வைத்து வேடிக்கை பார்ப்பதும் வாடிக்கையாகிவிட்டது எனக்கு. அந்த வரிசையில் இப்போ ஒரு மனிதன் எதற்காக அதிகம் கஷ்டப்படுகிறான்? வாழ்க்கைக்குத்தான் என்று அந்த அணியை தலைமை தாங்கி, உன்னதான் போ பேசிக்கிட்டே இருக்கும்போது எம்முஞ்சியா பார்க்குறேன், அவர் தான் வாழ்க்கைக்கு தேவை. அது என்னையா கஷ்டப்படுவது மனிதன் அதிகம் வாழ்க்கைக்கு தான் என்ன சொல்ல வர்றாரு. போப்பா, இவ்வளோ கொலாப்ஸ் ஆகக்கூடாது, புரியுதா? போ. நடுவர் அவர்களே கூப்பிட்டேப்பா, வரவா? சரி சரி பேசுறேன், கேளுங்க. கேட்கறது தானேப்பா வந்து பேசு. யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. சரிதான், இதுதான் வாழ்க்கை. இடிக்க தேவை உலக்கை. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுங்க. போடுறா சக்க போடுறா சக்க. வயதானால் வரும் பொக்கை. இது ரொம்ப மொக்க. அருமையான இந்த ஒரு விஷயத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து எப்பவுமே நம்ம தமிழ் கலாச்சார பாரம்பரியப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். பெப்பர் டிவி நேயர்களுக்கும் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எதுவும் தெரியாமல் எதிரணியிலே அமர்ந்திருக்கும் அவர்களுக்கும், எல்லாம் தெரிந்து தெரியாதது போல் அமர்ந்திருக்கும் என அருமை சகோதரர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரே ஒரு பழமொழி முதல்ல சொல்லிடணும் நடுவர் அவர்களே. ஏன் பழமொழி மட்டும் சொல்லிட்டு உட்காந்துலான்னு பார்க்குறியா? இல்லை நடுவர், அதுக்கப்புறம் கண்டினியூ பேசுங்க பேசுங்க. எதை கட்டி மலை வலிக்க சொன்னாங்க நடுவர் அவர்களே? சொல்லுங்கள், என் வாயால் சொல்ல முடியாது. கயிறா? கயிறான்னு அதை கொஞ்சம் மாற்றி தலைமுடி நடுவர் அவர்களே. ஆமாம், இதான் தலைமுடியை கட்டி மலையை வலி. ஆமாம், வந்தா மலை, ஆமாம், போனால் தலைமுடின்னா. வெரி குட். அப்படியே சொன்னாங்க. எப்போ அப்படியா? வேற மாதிரில இருக்கும். சரி பரவாயில்ல விடு, உன்னோட இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இதுதான் உண்மை நடுவர் அவர்களே. அப்போ என்ன அர்த்தம்? இது போனா போகுது, அது தேவையே கிடையாது, அது இருந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் அது. அந்த ஒரு உண்மையான விஷயம். இன்னொரு விஷயம், தமிழ் பாடல்கள் எப்பயுமே நம்மளுக்கு வந்து பல விளக்கங்கள் கொடுக்கும் நடுவர்களே. எப்பயுமே சொல்லுவாங்க தமிழ் வந்து திருக்குறள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்களோ அதே மாதிரி சினிமா பாட்டு எடுத்துங்க, ஒவ்வொரு பாட்டு அருமையாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நல்லா கேட்டுங்க. பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக அப்படின்றான். பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால். அதை கொஞ்சம் மாத்தி டியூன் போடுங்க நடுவர் அவர்களே. பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் இப்படி மாத்தி போடுவா. இந்த லேட்டஸ்டா இப்படிதான் சாவடிக்கிறாங்க பாட்டு. அப்படி இல்லை நடுவர், நம்ம பட்டிமன்றத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓஹோ. பொன்மகள் வந்தால் தலைமுடி தந்தால். ஓஹோ, சந்தோஷப்பட முடியுமா? எப்படிங்க இது போய் தலைமுடி அவங்க எப்படி நமக்கு தருவாங்க? கோடி ரூபாய் குத்தா சந்தோஷப்படலாம், தலைமுடி குத்தா சந்தோஷப்பட முடியுமா? எப்படியா? தேவையில்லாத ஒரு விஷயம் நடுவாங்க. அதே மாதிரி வழுக்கு விழுந்தவரை வாழ வைக்கும் நிதினு ஒரு சீட்டு எடுத்து போய் கேட்கலாம். ஒரு நிதி திரட்ட முடியும். வழுக்க வந்ததுக்காக நிதி திரட்ட முடியும்? சரி, சொட்டை ஆகி போச்சு, கொஞ்சம் பைசா கொடுங்க கேட்டா. கேவலம் மட்டும் இல்லை நடுவு. 200 குத்தா விக்கு, 50 ரூபா குத்தா கேப்பு, மூடிட்டு போயினே இருக்கு. அது ரெண்டுத்தையும் மூடிட்டு போயிட்டே இருக்கலாம் வேண்டியதுதான். விக்கு போடலாம், இல்லை தொப்பி போடலாம். ஆனால் வாழ்க்கையில் விழுந்துட்டா எந்த நிற்கிறது ரொம்ப 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 கஷ்டம் நடுவர் அவர்களே. இன்னொரு விஷயம், வழுக்க விழுந்தால் லாபம் இருக்கா தெரியுமா நடுவர் அவர்களே? அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வழுக்க விழுந்தால் லாபம் இருக்கு. வழுக்க விழுந்தா என்னையா லாபம்? என்ன லாபம்? என்ன லாபம்? 1 ஷாம்பு யூஸ் பண்ண தேவையில்ல, 2 தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்ல. இது ரெண்டுமே லாபம் தானே? ஓ, என்னதான் லாபமா? இல்லை சொல்லுங்க நடுவர், இதெல்லாம் வாழ்க்கை போயிடுமா? போகுது, பெரிய விஷயமே இல்லை நடுவர்களே. அது போனாலும் ஒன்றும் ஆகும். அது வாழ்க்கை போனா போல, அது பிரச்சனை இல்லை. கஷ்டப்படுறானே வாழ்க்கை, வழுக்க விழுந்தும் கஷ்டப்பட சொல்றாங்கப்பா இவங்க. அவங்க சொல்லுங்க, இது போனா கூட போயின்னு போகுது. ஆனால் எனக்கு பணம் வேணும், வாழ்க்கை வேணும், பொண்டாட்டி வேணும், குழந்தை வேணும், குட்டி வேணும், அதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கு தான் கஷ்டப்படுறாங்க. இது போனாலும் மற்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுறான்ல, அதனால கஷ்டம் அதுக்கு தான் அதிகமாக இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நடுவர் அவர்களே, எங்கேயோ விட்டேன், அது எந்த இடத்துல எழுதி வச்சேன்னு தெரியல. உங்ககிட்ட பேசினா இங்கே மிஸ் பண்ணிட்டேன். அதான் ஸ்கூலில் படிக்கும் போதே இந்த பிட்டு எழுதிட்டு போவேன், அங்கேயே எழுதாம ஃபெயில் ஆனது தான். நீ 10வது நடுவர் அவர்கள் நடுவில் ஞாபகம் வச்சு கம்முனு நடுவர் அவர்களே. அதை சொல்கிறான் என்னன்னா, ஒருத்தன் வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னுவான். சரி, வழுக்கு வெறுத்து போச்சுன்னுவானா? சொல்ல மாட்டான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அதை சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு 2 தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நீ அந்த பக்கம் கூட பேசுவீங்களே, எப்பயுமே ஒரு பக்கமே நீங்கள் பேசுறது இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடுவர்களே, சொல்லுப்பா. யாகவராயினும் நாகாக்கா சோக்காப்பா சொல் விழுங்கப்பா அப்படின்னு ஏன் சொன்னாங்க தெரியல. அவன் ஏன் சொன்னான்னு தெரியல, நீ ஏன் அவன் மரியாதை இல்லாமல் சொல்லாத. சொன்னது திருவள்ளுவர். இல்லை, திருவள்ளுவர் இப்படி சொல்ல, அது வேற மாதிரி சொன்னார். நீ தப்பு சொல்லியிருக்க. நீ சொல்லு நடுவர்களே, அது தெளிவாக சொல்லுங்க. அட பாவிலா, நான் தமிழை நன்றாக கரைத்து படித்தவன், தவறாக யார் சொன்னாலும் எனக்கு கோபம் வரும். நீ மேலே சொல்லுப்பா. இன்னொரு விஷயம் நடுவர்களே, இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இந்தியா லெவலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதை விட்டுருங்க நடுவர். இதை தாண்டி கடல் தாண்டி எல்லை தாண்டி அயல்நாட்டு பக்கம் போய் பாருங்க. பல உலக அளவிலே நான் இந்த பட்டிமன்றங்களை நடத்தியிருக்கிறேன், பல உலகத்தை பார்த்துருக்கிறேன். அதுதான் நடுவர். போர்ச்சுகீசியத்திலே ஒரு பழமொழி நடுவர்களை இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அவனும் இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு நடுவர். பிரான்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். இதே நான் கலிபோர்னியாவில் நான் வந்து போகும்போது இந்த பழமொழி சொன்னான். வா வா வந்து உட்காருப்பா வா. நீங்க சொல்லிக்கிறீங்க? நான் சொல்லிக்கிறேன். கலிபோர்னியா நமக்கு சொல்லிக்கிறேன். வா வா வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன். பாவம் ஒண்ணுமே தெரியல. நான் பார்த்துருப்பா வா. வரட்டுங்களா? நன்றி நன்றி. நீங்க வேற எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவன் எழுதி வச்சிருந்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். இப்படித்தான் கண்ணாபண்ணான்னு பேசுறான். அது பேசுறது அவனுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. இது 10 வருஷமா இப்படியே அந்த ஃபீல்டை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகா பேசினார் நம்மளுடைய கோதண்டம் அவர்கள். அவரோட பேசும்போது அந்த ஆக்ரோஷம் தெரிஞ்சது, ஒரு கோபம் தெரிந்தது, ஒரு ஆதங்கம் தெரிஞ்சது. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது வாழ்க்கைக்கு தான். வழுக்க விழுந்தா எவனாவது கஷ்டப்பட போயா இதுவா போச்சுன்னு போயிட்டே இருப்பான். இல்லை கேப்பை போடலாம், 50 ரூபா செலவு பண்ணி கேப்பை போடலாம், இல்லை ஒரு 250 ரூபா 300 ரூபா செலவு பண்ணி விற்க போட்டுக்கலான்றாரு. தப்பு இல்லை, அவர் சொல்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய தப்பாக தெரியல. அப்போ கஷ்டப்படுறதே வாழ்க்கைக்கு தானே.
அறிவு கட்டத்தனமா பேசினா எப்படி? மனுஷ கஷ்டப்படுறது வாழ்க்கைக்கு இல்லையா, வழுக்கைக்கு அப்படின்னு அந்த அந்நிய தலைமை தாங்கி வர நம்மளுடைய ஆனந்த் அவர்கள் பேச போகிறாங்க. வாங்க ஆனந்த, பேசுங்க. எப்பா அங்கன்னே குலதெய்வத்தை வேண்டிகிட்டு இருக்காச்சு, பேசியா? மன்னிக்கவும், அது பரவாயில்ல, தப்பு இல்லை. இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சரி, முக்கியமாக எனது நடுவர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்ன பத்தி சொல்றேன்? நீங்க ஒரு லூசு, யோ நீங்க ஒரு மாசு, உங்கள் முன்னாடி நாங்கள் அனைவரும் தூசு. ஓகே, நீ பாசு. நீங்கள் ஒரு முரட்டு காலை. அப்படிப்பட்ட காலை வந்து இதை சொல்லவே இல்லை. நீங்க எங்க அன்னைக்கு தீர்ப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நான் போடுற முல்லைப்பூ மாலை. ஐயா, நான் பேச வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால், சொல்றாப்பா, மனிதன் அதிகம் கஷ்டப்படுவது வழுக்கைக்காக. இந்த உலகத்தில் இருக்கிறவனும் சரி இல்லாதவனும் சரி எல்லாத்துக்குமே கஷ்டம் தாங்க ஐயா. என்ன புரியல? இருக்கிற பொதுவா பாத்தீங்கன்னா பொண்டாட்டி இருந்தாலும் கஷ்டம், இல்லினாலும் கஷ்டம். குழந்தைங்க இருந்தாலும் கஷ்டம், இல்லினாலும் கஷ்டம். டார்ச்சர். வேலை இருந்தாலும் கஷ்டம், வேலை இல்லினாலும் கஷ்டம். ஆனா ஒரு மனிதனுக்கு முடி இல்லைன்னா அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாதுயா. அந்த கஷ்டத்தை பாத்தீங்கன்னா, என் நண்பர் ஒருத்தர் சோமசுந்தரம். என்ன சுந்தரம்? சோமசுந்தரம். சரி சரி, ரொம்ப வழுக்கை விழுந்தது ஐயா. அவன் பேர் இப்ப வழுக்க சுந்தரமா மாறிடுச்சு. சர்டிபிகேட்ல சோமசுந்தரம் வச்சோன்னே வழுக்க சுந்தரம் மாத்துற அளவுக்கு அவனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. அவனும் நானும் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பஸ்ல உட்காந்துருந்தான். ஸ்கூல் பிள்ளைங்களாம் கை வச்சு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஐயா. இது அவன் மண்டைய. ஐயோ பாவமே, அவன் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அதுதான் பார்த்தா ஒருத்தன் போன் பேசிக்கிட்டே அவன் தலையில அட்ரஸ் எழுதுறாங்க. அட்ரஸ் எழுதும் போது அவன் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, அது எனக்கு தான் தெரியும். கூடவே இருந்தையா, பழகுன தோஷம் இல்லையா? ஏமா கூடவே இருந்தே கொஞ்சம் எழுதுவானு சொல்லக்கூடாதா? அது மட்டும் கிடையாது, ஒரு பையன் சாசு ஊத்திட்டு இருந்தான். சாசு ஊத்திட்டு இருக்கும்போது, என்னடா நீ சாசு ஊத்திட்டு இருக்கன்னு கேட்டேன். எங்க கீழே ஊத்திட்டு இருந்தானா? என் ஃப்ரெண்டோட மண்டையில. ஃப்ரெண்டோட மண்டையில என்னடா சாசு ஊத்திட்டு இருக்கான்னு கேட்கும்போது, அண்ணன் பண்ண போட்டு இருந்த மாதிரி இருந்ததுண்ணே அப்படிங்கிறான். என்னையா ஒரு வழுக்க விழுந்துட்டா அவன் வாழ்க்கையில நான் ஊத்துறாம என்ன பார்த்து கேக்குறேன்? இல்ல ஊத்துறாம எவனோ அவனுக்கு கேளு. இல்லையா, அவ்வளவு நீ தெரியாம இந்த பக்கம் தேச திரும்பிட்ட, நீ பேசுப்பா. அப்ப அவன் முகத்துல வருது பாருங்க ஒரு ரொமான்ஸ், ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை ஏய் விடுப்பா, நீ எதுவும் பேசாத, அவன் அழறான் பாரு. தம்பி, டேய் ஆனந்த், நீ பேசுப்பா, அழாம பேசு. 2 பேரும் திருப்பதிக்கு போனையா. இது அது நடந்து முடிஞ்சு போச்சாப்பா? அது முடிஞ்சிருச்சு. இப்போ இது திருப்பதிக்கு போயிட்டா? திருப்பதிக்கு போனோம். பாரு பையன் சட்டு புட்டு அதுக்குள்ள திருப்பதி போறான். திருப்பதிக்கு போனப்ப லைன்ல தரிசனத்துக்காக நிக்கிறோம். சரி, பின்னாடி 10 மொட்டை போட்டு நிக்கிறானுங்க, முன்னாடி 10 பேர் மொட்டை போட்டு நிக்கிறாங்க, நடுவுல நானும் அவனும் நிக்கிறோம். சரி, சந்தனம் பூசிட்டு வந்தவன் அவன் வழுக்கையிலேயே பூசினானுங்க. சே, அவனும் மொட்டை நினைச்சு பூசிக்கிறான். அது சந்தனம் மட்டும் இல்லையா, அவன் மூஞ்சில பூசின கரியா. என்ன என் பையன் ரொம்ப ஓவர். சரி, இதெல்லாம் முடிஞ்சுன்னு திருப்பதியில இருந்து வரும்போது அவனுக்கு ஒரு விக் வாங்கி கொடுத்தையா. ஒரு வழுக்கைக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து பக்கத்துல இருந்து கதறி கதறி அழுதா, இந்த பையன் பதறி பதறி அழுவான். அதனால விக் வாங்கி கொடுத்துருக்கான். அடிச்சுது பாரு காத்து, அப்படி போடுறா விக் பறந்துருச்சியா. ஐயோ, பறந்தது விக் மட்டும் இல்ல, அவனோட மானமையா மானமையா மானமையா. போதும் போதும், எத்தனை மானம்பா. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் சொன்னார் விக் வாங்கி மாட்டிக்கலாம், விக் வாங்கி மாட்டிக்கலாம். விக் வாங்கி மாட்டினா பர்மனண்டா நிக்கும். சரி இரு சொல்லுப்பா. என் நண்பனை பார்க்க வீட்டுக்கு போனேன். அவன் வீட்டுக்கு ஃப்ரெண்டோட எவ்வளவு நேரம் சுத்துவாங்க. இரு, திருப்பதி போயிருக்கான், ரோட்ல போயிருக்கான். யோசிச்சு பாரு, ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரத கூடவே பார்த்ததுனால தான் அவனால இப்படி அழுது சொல்ல முடியுது. அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கய்யா. சரி, அவன் பொண்டாட்டி அம்மிக்கல்ல தூக்கிட்டு போனான். ஓ, எங்க தங்கச்சி போறேன்னு கேட்டேன். சரி, அரைக்க போறேன்னா. சரி, எங்க அரைக்கிறேன்னு பார்த்தா அவன் வழுக்கையில வச்சு அரைச்சு. பாவம், ஒரு மனுஷனுக்கு இப்படி கண்ணு கலங்குற அளவுக்கு சோகம். ஒரு மனுஷன் பாப்பா ராஜா பா, உண்மையிலே சொல்ற சத்தியனால நான் என்ன சொல்றேன்னா, இல்லையா சொல்றேன், நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை. பாப்பா இரியா இரியா, யோ என்ன பேச முடியா? யோ உன்னை வெளியே அனுப்பிச்சிருவேன், யோ உன்னை வெளியே அனுப்பிச்சிருவேன். எப்பா இந்த பட்டிமன்றத்தை இதை முடிச்சிடலாமா? அறிவில் உனக்கு அவன் சோகமா சொல்லிட்டு காமெடி பண்றேன். நானும் அழுகுறேன், அதான் சோகமா தானே அழுதேன். இல்லையா, ஒரு மனுஷன் வழுக்க வந்துட்டான், அவனுக்கு திருப்பதி போறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, பஸ்ல போறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஃபிகரை பாக்குறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ரோட்ல நடக்கும்போது எவ்வளவு பிரச்சனை, கடைசியில அம்மிக்கல்ல போட்டு அவன் பொண்டாட்டியே கொண்டு இருக்கா. அதுதான் அந்த விஷயம். ஓ, அரைச்ச வரைக்கும் தான் தெரியும், கொண்டுட்டாங்களா? ஓ, வைக்கும் போதே மண்டை பொழந்துக்காத பப்பளக்கானு, உன் மண்டையில வச்சு பார்த்துருக்கணுமே.
ஆக ஒரு மனிதன் அதிகமாக கஷ்டப்படுவது வழுக்கைக்கு தான் தம்பி அழகா சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலைங்க, அழுது காமிச்சிருக்காரு. அதுதான் உண்மை. இதுக்கப்புறம் என்ன நீங்க சொல்லி கிளிக்க போறீங்க அப்படி கேட்குறாரு. வாழ்க்கைக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறது மனுஷன். வாங்க பேசுங்க நம்மளுடைய சஞ்சய். பேரன்புக்கும் ஒரு நிமிஷம் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இது பட்டிமன்றம். இது பட்டிமன்றம். யார் இல்லைன்னா உங்களுடைய சொந்த வெறுப்புகளை காண்பிக்க கூடாது. வீட்டில் இருக்கும் பிரச்சனை இங்க வந்து கொட்டக்கூடாது. எப்படி நம்மளுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக ராணுவ வீரன் அந்த எல்லையிலே நின்று கொண்டு எல்லாத்தையும் மறந்து நம் இந்தியாவுக்காக பாதுகாக்கிறானோ அந்த எண்ணம் உங்கள் உள்ளத்திற்கு வந்து பட்டிமன்றத்தில் என்ன தலைப்போ அதை மட்டும் பேச வேண்டும். தேங்க்யூ. நீ பேசுவா. பேரன்புக்கும் பேருமதிப்புக்குரிய நடுவர்களுக்கு வணக்கம். வணக்கம்பா. இந்தியாவிலேயே நம்பர் 1 நடுவராக இவர்கிட்ட நான் பேச வந்து ரொம்ப சந்தோஷம். சூப்பர். நடுவர்களை எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இது சிரிப்பு பாட்டி பண்றோமா இல்ல சீரியலா? சிரிப்பு தான், சிரிப்பு தான். எதிரிகளுக்கு வந்து வந்ததுல இருந்து போற வரைக்கும் அது தான் இருந்தாரு. அழுததற்குண்டான காரணம் என்னன்னா வழுக்க அவ்வளவு வாட்டப்படுத்திருக்கு அவரை. வாழ்க்கைக்கு இவர் அழுவு சொல்றியா? அழுவு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு 4 தடவை அழுவு. இப்பொழுதுதான் சொன்னேன், இது பட்டிமன்றம். உங்களுடைய சொந்த வெறுப்புகளை காண்பிக்க கூடாது என்று. வேண்டாம். மனுஷனுக்கு கல்யாணம் ஆகுதுப்பா. மனுஷனுக்கு கல்யாணம். ஆமாம், எல்லாருக்கும் என்ன அது வேற மாதிரி ஆகும். அது அப்புறம் போய் பேசலாம். சரி சரி சரி. ஆகுதா? 4-5 வருஷத்துல தெரிஞ்சு தெரியாம 2 குழந்தை பிறந்துது. அது என்ன தெரிஞ்சு தெரியாம பிறந்துருது? எப்படி பிறந்தது? அண்ணாச்சி ஒருவேளை அவன் போதையில போயிருப்பான். சரி விட்டுரு, முன்ன கேட்கலையா நானு. அண்ணாச்சி குறு கேட்டீங்கன்னா டயலாக் வந்தனா சரி சரி பேசுவா பேசுவா. பாத்துங்க. பிறகுதா பிறகுது குழந்தை பிறந்து அது பெருசா அணைஞ்சோம். ஒரு பையனா இருந்தா ஒரு 10-15 வயசுல பீடி சிகரெட் தண்ணின்னு கத்துக்குது. ஆமாப்பா. நம்ம அடிக்கிறதுக்கே அடுத்தவன் வாங்கி கொடுக்குறான். இப்ப அதுக்கு சேலமே எவ்வளவு நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியும், அனுபவம் மூஞ்ச பார்த்தா தெரியுது. இது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்றான் பையன், ஒரே தெருல 3 பேரை லவ் பண்றான். சமாளா இருப்பான் போல இருக்க. அந்த பிரச்சனை நம்ம தான் சமாளிக்கணும். அதையும் நீ தான் சமாளிக்கணும். அதுல ஒண்ணு நான் லவ் பண்ண பொண்ணு. எவ்வளவு கஷ்டம் என் வாழ்க்கையில. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் நீங்களும் பாத்துங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அப்புறம் அது கல்யாணம் எதனா உன பண்ணி வந்தது. சரி. அது மட்டும் நீங்க நினைக்கலாம் பொம்பளை பொண்ணு பிறந்தா சந்தோஷமா. அதுவும் கிடையாது, அதுக்கு மேல. ஐயோ, அது இதுக்கு மேல கஷ்டம் ஆனாச்சு. ஸ்கூல்ல சேர்க்கிறோம், அப்புறம் காது குத்துறோம், ஆமா, மூக்கு குத்துறோம். மூக்கு ஆமா, சும்மா வாயில குத்துறோம். ஓ அதிகம் பேச வாயில குத்துறோம். இது வேற போடு குத்துறோமா? எவ்வளவு கஷ்டம். அது என்ன வந்து இந்த கொஞ்சம் வயசுக்கு வந்தது, அது பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் வந்து லவ் பண்ணுங்க திரும்பவும். ஓ இது பொண்ணு பையனை லவ் பண்ணுது. பொண்ணு பையனை தாங்க லவ் பண்ணோம். பொண்ணு லவ் பண்ணா தப்பு. நீ அந்த பையன் நினைச்சிருக்க, இது பொண்ணு. பொண்ணு பையன் லவ் பண்ணா. சரி. ஒரு சில நல்ல பொண்ணுங்க நம்ம மாலை எங்க வந்து கல்யாணம் ஆயிச்சாப்பான்னு சொல்லுதுங்க. சரி. ஒரு சில குழந்தையோட வந்து நிக்குதுங்க. சரி. இந்த பிரச்சனை நம்ம தான் பார்க்கணும். இப்ப இதுல என்ன தெரியுது, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு. வழுக்கையில் அந்த மாதிரி இருக்கா? வழுக்க ஒண்ணும் இல்ல. டிவி காலையில டிவியை போட்டா கண்ட எண்ணெயும் போட்டா முடி வளர்ந்துருது, அது வளர்ந்து இது எல்லாம் சொல்லிடுறான். ஆமா, வழுக்கன்றது ஒரு பிரச்சனையா இல்லைனாச்சு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அது வந்து போடும் போதே வளருதுன்னு ஒருத்தன் போய் சொல்றான். அது வேற விஷயம். அப்படி இல்லனா இன்னைக்கு வழுக்காக்கறா நாளைக்கு முடியோட என்னன்னு கேட்டா தச்சிட்டாங்கன்றானாச்சு. ஆனா இருக்கு தச்சிக்கிறாங்க, அதுல ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அதனால வந்து அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இல்ல அதாவது சுத்த தமிழ்ல தூய தமிழ்ல சொல்ல போனா that is no problem. that is a no problem is told. இத பத்தி வந்து பேசிக்கிட்டே போகலாம் எவ்வளவு வேணாலும். வேணாம். ஆனா நான் ஸ்கிரிப்ட் பேப்பர் மிஸ் ஆயிடுறதுனால இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே டைம் முடிஞ்சு போச்சு. வாங்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழுக்குங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். ஒவ்வொரு நாளும் டிவி பெட்டி ஓப்பன் பண்ணால் இந்த எண்ணெய் தடவுங்க முடின்னு முடி மொழிச்சிடன்றார். ஆமாம், ஒரு டைமில் ஒரு டிவியில் பார்த்தேன், இப்படி குழப்பி இப்படி தடவை வழுக்கையாக இருக்குது, இப்படி தடவிட்டு துணி எடுத்து தடவைலாம் முடி புழுக்குன்னு முழுக்குது. அந்த அளவுக்கு என்னெல்லாம் வந்திருக்குன்றாங்க. அதெல்லாம் பணம் கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது அதிகம் வந்து வாழ்க்கைக்கு தானே. இன்றைக்கி பிச்சை எடுக்கிற நாளைக்கும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கான். அவன் வாழ்க்கை எங்கே தரம் முன்னேறுது, அவன் கஷ்டப்பட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். நீங்க என்னத்தை இது பண்ண போறீங்க? நடுவர் அவர்களே வணக்கம். நம்ம எதிரணியர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசினாங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா பாவம் உங்களை ஏமாத்ததுக்காக பேசினாங்கன்றது உங்களுக்கு தெரியல பாருங்க. ஏய் கத்தியால டேய், அறிவு கட்டல கூட உட்கார்ந்துட்டே என்ன ஏமாத்திருக்கீங்க. பட்டிமன்றத்துல நீ டே போட்டா நானும் டே போடுவேன். வேணாம் நடுவரை மதிக்க வேண்டும். இவர் சொன்னாரு
பிள்ளையாருக்கு தும்பிக்கை இருக்கு, கலவிக்கு பொக்கை இருக்குது, வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு இதெல்லாம் நானா சொல்றேன். பிள்ளையாருக்கு தும்பிக்கை இருந்தா அழகு, வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருந்தா அழகு, கிழவிக்கு பொக்கை இருந்தா அழகு. இது எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு வழுக்கை இருந்தா அழகா இருக்குமா? ஒரு மனுஷன் சொல்லுன்னு சொல்லிட்டேன், நான் பேச ஆரம்பிச்சிருவேன். நீ இதுக்கு பதில் என்ன சொல்ற? நடுவரே நான் சொல்றேன், நீ பேசாதே, அவ்வளவுதான். இவர் சொல்றாரு வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய இருக்குன்றாரு. எல்லா பிரச்சனையும் நம்ம சமாளிச்சிடலாம், ஆனா வழுக்க பிரச்சனை சமாளிக்க முடியுமா? சத்தியமா சமாளிக்க முடியாது. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. இவர் சொல்றாரு வாழ்க்கையில வந்து யாருக்குதான் பிரச்சனை இல்லை நடுவரே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா? இல்ல பேசுறாரு, எதிரில பேசுறாரு, இவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதுல்ல. பிறந்த குழந்தையில இருந்து சாவர கிளவி வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும்போது, சாவர கிழவனு கூட பிரச்சனை சரி கிளவி எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும்போது அத வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜிலும் சமாளிச்சுட்டே போயிடுறோம். அதாவது பிரச்சனையை எதிர்கொள்பவன் சமாளிப்பவன் தான் மனிதன். ஆனா வழுக்கே இருக்கிறவன் செத்த பிறகு வழுக்கையோட தானே சாவறான். செத்த பிறகு என்னைக்காவது நீ வழுக்கையார் விக்கி வச்சு புதைச்சிருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்களை ஏதாவது நடந்திருக்கா? அப்புறம் விக்கி வச்சா நான் வைக்காம போச்சா? அப்ப அவன் செத்ததே அந்த வழுக்கையால தானே அந்த அம்மா சொல்லுது. சொத்து நிறைய வச்சிருந்தாலும் கல்யாணம் ஆகாம எத்தனை பேரு வந்து பேச்சுலரா இருக்காங்க. ஒருத்த கல்யாணம் ஆகாம சொத்து வச்சு என்னையா பிரயோஜனம்? இவர் வந்து நடுவரே இவர் உங்களை எப்படி ஏமாத்தி இருக்காருன்னா பாட்டெல்லாம் பாடி ஏமாத்தி இருக்காரு. இப்படித்தான் பல வருஷமா அவன் என்ன மட்டும் இல்ல ஊரே ஏமாத்தி. நான் இப்ப உங்களுக்கு பாட்டு பாடுறேன் கேளுங்க. நீங்க பாருங்க, நல்லா இருக்கு, பாடுங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். இப்படி சொல்றாங்கல்ல, கடைசி வரைக்கும் நம்ம யாருமே வரதில்ல. வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் வந்து போகும்போது போயிருது. ஆனா வழுக்க போதா? போறது இல்ல. கடைசி கட்டையில போற வரைக்கும் வழுக்க கூட போயிட்டு இருக்க வேண்டி வழுக்க அவனை விட்டு போவதில்லை. தலைமுடி இருந்தாலும் அப்படியே தான் போறான். அது பிரச்சனை இல்ல, பிரச்சனை நமக்கு அது இல்ல, இல்லாதவனுக்கு தான் பிரச்சனை, கஷ்டம் அதிகம். நடுவரே எதிராளிக்கு வந்து வழுக்கைகள் இல்லை. ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்றேன், வழுக்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்ப தெரியும் வழுக்கையோட வலி என்ன. அது நியமா கஷ்டப்பட இன்னும் ஒரு வருஷந்தே எல்லாருக்கும் கொட்டிவிடும். நல்ல ஆசீர்வாதம், நல்ல மனசு. நடுவரே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனையோ தடவை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. அதனால ஒரு வழுக்கை பத்தி கவலை இல்ல நடுவரே. கல்யாணம் ஆகாத சின்ன பையனுக்கு எத்தனை பேர் இருக்கானுங்க வழுக்க உருந்து, அவனுங்களை நினைச்சு பேச சொல்லுங்க நடுவரே. எதிரணியரை கரெக்ட். ரொம்ப அழகா பல கருத்துக்களை சொன்னீங்க. அங்க பக்கத்துல உட்காந்தே சொல்லிடுது, இவன் பட்டிமன்றத்தோடு தூக்கிட்டு. இல்ல வேற ஆளை போட்டு பேசுறாங்களே. அவங்க சொல்ற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வலி புரிஞ்சுக்க தெரியாத எதிரணியர் வந்து போராடக்கூடாது. புண்ணாக்குன்னு சொல்லுங்க, திட்ட வந்துட்டீங்க. புரிஞ்சுக்க தெரியாத புண்ணாக்கு. வாங்க, ரைட். ரொம்ப வயசுல பெரியவர் அப்பலாம் திட்ட கூடாது. அது பரவாயில்லமா, எதிர்த்து பேசுறான். ரைட், நன்றி நடுவரே, இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. நடுவரே நீங்க திட்டிங்க, அப்போட கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த அம்மா ரெண்டு திட்டினா கூட பரவாயில்ல, வயசானவங்கன்றாங்க, இது நீ கேட்க மாட்டீங்களா? உன்ன சொன்னா நீ கேட்கணும் நடுவரே, நீ தான் கேட்க முடியும். நான் கேட்கலாம், பட் உண்மையை சொல்லும் போது நான் இது கேட்கணும். உன்னை உண்மையை சொல்லியிருக்காங்க, உண்மைக்கு கட்டுப்பட்டவன் தான் இந்த நடுவன் இல்லையா நீங்க? ஆமா, சரி, ஓகே. இப்போ போவோம். அழகா வந்து மித்ரா பேசினாங்க. ஆனால் மித்ரா பேசும் பொழுது ஒரு ஒரு ஆழமான உள்ளத்திலிருந்து வந்து அந்த ஒரு வருத்தம் தெரிந்தது. இந்த வழுக்கையை பற்றி அவ்வளோ ஃபீல் பண்ணி அற்புதமாக சொன்னாங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னத்தை கஷ்டப்படுறாயா? கஷ்டப்படுறதே அவன் மனுஷனாக பிறந்தாலே அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு வாழ்ந்து மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் அந்த வழுக்க வந்துட்டா வாழ்க்கையில் எதுக்குமே போராட முடியல, அவன் வெளியவே போக முடியலையா, தலையில் துண்டு போட்டு போகிற அளவுக்கு இருக்கு. அவன் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? அப்படி இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுனீங்களே, உங்களோட அந்த ஆதங்கம், இது பர்சனலாக நான் கேட்குறேன், எதுக்காக இவ்வளோ ஆதங்கப்பட்டு பேசுனீங்க? ஆமா நடுவரே, இது வழுக்குன்றது சாதாரண இது இல்ல, பரம்பரையா வருது. ஏன்னு கேளுங்க, எங்க தாத்தாக்கும் வழுக்க, என் அப்பாக்கும் வழுக்க, எங்க அண்ணனுக்கும் வழுக்க. இதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இருக்கோம், வழுக்கையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நடுவரே. ஏன் அதான் ஃபீலிங்ஸ் தான். ஃபீலிங்ஸ்லாம் இப்போ பிறந்த குழந்தை கூட வழுக்கணுவாங்க, நம்புவீங்களா நீங்க? பிறந்த குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது முடிகள் இல்லாம தான் பிறக்கின்றது, பிற்காலத்திலே வளர்கிறது. அது நமக்கு தேவையில்லை, அது அடுத்த சப்ஜெக்ட் போயிடும். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வரும். அந்த பட்டிமன்றத்துக்கு ரொம்ப அழகா இந்த பொதுமக்களுக்கும் அந்த பார்த்து ரசித்து கொண்டு ரசிக பெருமக்களுக்கும் ஒரு தீர்ப்பை சொல்லி ஆக வேண்டும். அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வழிக்கு விழுந்துட்டானா அவனுக்கு வந்து வாழ்க்கை இருக்கும். அதே ஒரு மனுஷனுக்கு வழுக்க விழுந்துட்டா வாழ்க்கை இருக்குமா? இந்த கேள்விக்குறியை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன்னால் வைக்கிறோம். நாங்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்க அப்படின்னு இவங்களோட கருத்து. வழுக்கதாயா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டம், வழுக்க விழுந்துட்டா அவன் வாழ வேண்டியவனே இல்லை, போய் சேரலான்றாங்க. அவங்க டைரக்டாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது, இவங்க சொல்கிறது வந்து அப்படி கிடையாது. வழுக்குங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை, சிம்பிள் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறான்னா வேஸ்ட்டு.
அவன் மனுஷனா இருக்க லாய்க்கலன்னு இவங்க சொல்றாங்க. பிரச்சனை சந்திக்க தான் மனுஷன்றாங்க. அதுவும் ஒரு வகையான பிரச்சனை. அதை சந்திச்சுட்டு போங்க, சரி பண்ணிட்டு போங்க. கை இல்லாதவன் சரி பண்ணி கொள்றான், கால் இல்லாத மூளை இல்லாத சரி, இப்படி எது இல்லையோ அதை சரி பண்ணிட்டு போறான். இப்போ முடியலாத முடிய வச்சுட்டு போங்கன்றாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டுத்தையும் கலந்து பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது ஒரு பதில் தான் சொல்லணும். அதுதான் நடுவருக்கு உண்டான ஒரு அழகு, ஒரு அறிவு, ஒரு அன்பு, ஒரு அமர்க்களம், பண்புன்னு சொல்லணும். இப்போது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த அழகான ஒரு நேரத்தில் தீர்ப்பை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதன் அதிகமாக கஷ்டப்படுவது எதற்கு? வழுக்கைக்கா வாழ்க்கைக்கா என்றால் இவை இரண்டிற்கும் அல்ல, வழக்குக்குத்தான் என்று சொல்லுவேன். ஒரு நிமிஷம், நான் ஆரம்பத்துலேருந்தே பட்டிமன்றத்தில் நான் வந்துட்டு இருக்கேன். சிலராவது புதுசாக இருக்கும். இந்த பட்டிமன்ற தலைப்பை தாண்டியே நீங்கள் இப்போ ஒரு தீர்ப்பு தரீங்களே, ஏன்? உங்களுக்கு சொந்த புத்தியே கிடையாதா? புரிந்துகொள். அப்புறம் 2 பேரும் நான் பல தடவை கேட்டேன். புரிஞ்சுக்கப்பா, புரிஞ்சுக்க. நம்ம ஒரு வேட்டரை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் பிரச்சனை, அதை சொல்கிறோம், இதில் பிரச்சனை. ஆனால் இது ரெண்டுமே எங்கே போய் முடியுதுன்னு யோசிச்சுப்பாரு. வழக்கு, ஒரு மனுஷன் மேலே வழக்கு போட்டா அந்த இடத்துல அவன் வந்து கடைசியில் கட்டையில் போகிற வரைக்கும் அந்த வழக்கு இருக்கும். நீ சொல்கிற வாழ்க்கையில் கஷ்டப்படுறணும், அந்த வழக்குக்கு வரான். இவங்க சொல்கிற மண்டையில் வழுக்கையாக இருக்கணும், அங்கே வரான். ஸோ ஒரு மனிதன் அதிகமாக கஷ்டப்படுவது எதற்கு என்றால் வாழ்க்கைக்கும் அல்ல, வழுக்கைக்கும் அல்ல, வழக்குக்குத்தான் என்று சொல்லி இந்த ஒரு நல்லதொரு தீர்ப்பை இதுக்கு மேல இவன் பேசினா வழக்கு நான் போட வேண்டியது இருக்கும். உண்மையில நான் சொல்ல உன் இஷ்டத்துக்கு பேசுவேன். நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.